கிறது. இதுவரைக்கும் கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு எப்படி ஒரு சந்ததியை தெரிந்தெடுத்து அவர்களை வழிநடத்தி வந்தார், அவர்களுக்கு தேவன் கிறிஸ்துவை குறித்து என்னவெல்லாம் வாக்கு பண்ணினார், கிறிஸ்துவுக்கு எப்படி வழியை ஏற்படுத்தினார் என்றெல்லாம் சொன்ன பிறகு இப்போ கிறிஸ்துவை குறித்து போதிக்க போகிறார். அதை தான் நீங்க சொல்லுகிறார், உங்களுக்கு ரட்சிப்பின் வசனம் அனுப்பப்படுகிறது என்று. 27ஆம் வசனம் பார்ப்போம். எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். எருசலேம்ல தான் இயேசு கிறிஸ்துவை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள் இல்லையா? அதை தான் இங்க சொல்றாரு. எருசலேமில் உள்ளவர்கள் எல்லாம், அதுல உள்ள அதிகாரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தார்கள். அறியாமல் இருந்தார்கள் அப்படின்னா அவரை பாக்குறாங்க, அவருடைய போதனையை கேட்கிறாங்க, அவர் செய்யற அற்புதங்களை எல்லாம் பாக்குறாங்க. ஆனாலும் அவர்தான் மெசியா என்று அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை. பிதாவாகிய தேவன்